அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எம் தமிழ் அமுதம் பகுதியில் ஒரு திருமண விருந்துக்கு போய் தான் கஷ்டப்பட்ட கதையை ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆனானப்பட்ட ஔவையாருக்கே இந்த கதி நேர்ந்ததான்னு இந்த பாடலை கேட்ட பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒருவரை விருந்துக்கு அழைக்கிறது முக்கியம் இல்லை, அழைக்கிறவங்களை நல்ல முறையில் கவனித்து சிறப்பு செய்கிறது தான் ஒரு விருந்தோட முக்கியமான அம்சம்னு சொல்லலாம். ஔவையாரை திருமணத்துக்கு அழைத்த வழுதி அத்தகைய சிறப்புகளை செய்ய தவறிட்டான். இப்ப வாங்க பாடலை பார்க்கலாம். வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள். அண்டி நெருக்கொண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசியினாலே சுருக்கொண்டேன் சோறு உண்டிலேன். வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து, தமிழில் தேர்ச்சி பெற்ற வழுதிங்கிற ஒருவருடைய கல்யாணத்துக்கு ஔவையார் போறாங்க. உண்ட பெருக்கம் உரைக்க கேள், அங்கே நான் சாப்பிட்ட கதை என்னன்னு நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க. அண்டி நெருக்கொண்டேன், பந்தியில ஒரே கூட்டம், கூட்டத்துல எல்லாரும் என்னை அண்டி நெருக்குனாங்க, பந்தியில உட்கார்றதுக்காக நெருக்கி தள்ளுனாங்க. நீள் பசியினாலே சுருக்கொண்டேன், ஔவையார் நீண்ட நேரமா சாப்பிடாம இருக்காங்க, பசியினால சுருக்கொண்டேன் சுருங்கி போனேன். ஆனா சோறுண்டிலேன், அவ்வளவு கஷ்டப்பட்டும் எனக்கு சோறு கிடைக்கல, சாப்பிடல அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. தமிழில் தேர்ந்த ஒருவன் தன்னுடைய கல்யாணத்துக்கு ஔவையை அழைச்சு தான் அழைத்ததற்கு ஏற்ப அவங்களுக்கு மரியாதை செய்யாம அவங்கள கூட்டத்துல நெருக்கப்பட்டு கஷ்டப்பட விட்டுருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நாம புரிஞ்சுக்க முடியுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு அழகான தமிழ் பாடலுடன் சந்திப்போம். நன்றி.